கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நிச்சயமாக பலன் உண்டு. இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. தியானம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது பந்தி விசாரணைக்காக 7 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களில் ஸ்தேவான் ஒருவனாக இருந்தான். அவன் தன் இளவயதிலேயே இயேசு கிறிஸ்துவின் இரத்த சாட்சியாக கல்லறைந்து கொல்லப்பட்டான். இந்த சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் 7ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கலாம். இன்று இப்படியான சம்பவம் ஒன்று ஒரு விசுவாசிக்கு உண்டானால் அவன் உற்றார் உறவினர் அயலவர்கள் ஊரார் என்ன கூறுவார்கள்? தேவன் தேவன் என்று இருந்தானே, சின்ன வயதிலேயே அநியாயமாக மரித்து போனானே என்று கூறுவார்கள் அல்லவா? மரணம் என்பது துக்கத்தையும் துயரத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் காலத்திற்கு முன்னாக கொல்லப்படுவது ஒருவேளை உயிரோடு இருக்கின்ற உறவினருக்கு அவமானத்தை உண்டு பண்ணும். ஸ்தேவான் காலத்திற்கு முன் மரித்ததால் அவனுடைய பலன் குறைந்து போயிட்டோ? அல்லது அவன் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய மாட்டானோ? தேவனாகிய கர்த்தர் சிந்தப்பட்ட குற்றமற்ற இரத்தத்தை குறித்து விசாரியாமல் இருப்பாரோ? 2 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். 2வது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். எனவே கர்த்தரால் உண்டாகும் பலன் நிச்சயம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள் தேவனால் உண்டாகும் பலனை நிச்சயமாக அடைந்து கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். வாக்குமாறாத தேவனே, துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நல்மனதுடன் செய்யும்படிக்கு உம் கிருபையினாலே பலப்படுத்தி நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். மாற்கு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.